அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கும், ஜாக்கி ஜான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வீரர், மிகப்பெரிய நடிகரும் கூட. சினிமாவில் நடித்து பேரும் புகழும் பெற்ற பெரிய நபர். காரியம் பண்ணார், நிறைய சம்பாதிச்சார். 1000 கோடி 2000 கோடிக்கு மேலே சம்பாதிச்சார். அவர் சம்பாதித்ததை தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதி பகுதியில் எவ்வளோ சம்பாதிச்சிட்டமேன்ட்டு அவர் சொந்தமாக பையில் போட்டு போகல, அல்லது எங்கேயாவது பேங்கில் டெபாசிட் பண்ணல, ஒரு ட்ரஸ்ட்டுக்கு, ஒரு ஆசிரமத்துக்கு அந்த மொத்த தொகையும் எழுதி கொடுத்துட்டார். அவருக்கு ஒரே ஒரு மகன் தான், ஒரே ஒரு ஒத்தைக்கு ஒரு பிள்ளை தான். அந்த பணத்தை சேமிக்கலையா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க கூடிக்கிட்டு. இல்லை, நான் சம்பாதிச்சேன், என்னுடைய திறமையில் நான் சம்பாதிச்சேன், அதை ஏழைப்பாழைகளுக்கு உதவட்டுமேனு அந்த ட்ரஸ்ட்டுக்கு நான் கொடுத்துட்டேன். ஒருவேளை இந்த 1000 கோடியும் என் பையன் கையில் கொடுத்துருந்தா, அவன் பயன்படுத்த முடியாத ஊதாரியாக இருந்துட்டா 1000 கோடியும் பத்தாதவனுக்கு. வேளை என்னுடைய மகன் என்னை விட அறிவாளியாக, என்னை விட திறமைசாலியாக இருந்தால் இதுபோல் பல 1000 கோடிகளை அவன் சொந்த உழைப்பில், சொந்த திறமையிலே சம்பாதிக்கணும். அதுக்கான ஸ்பேஸ் அவனுக்கு கொடுக்கணும். நம்மளே சம்பாதிச்சு சேமித்து வச்சு ஒருத்தனை பெரும் சோம்பேறியாக்கி அவனுக்குன்னு ஒரு சம்பாதிக்கிற வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுக்காமல் போனால் அவர்களை உண்மையிலேயே நாம் கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நிறைய குடும்பங்களில் நான் கேள்விப்படுகிற வகையில் குழந்தைகளை தருதலைகளாக ஆக்கிட்டாங்கன்னா, குழந்தைகளை ஒன்றுமே தெரியாதவங்களாக ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது யாருடைய பொறுப்பு தெரியுமா? நாம் தான். நான் நிறையா சம்பாதிச்சிட்டேன், நிறையா சேர்த்து வச்சுருக்கேன், என் பிள்ளை எந்த கவலையும் பட தேவையில்லை, என் பிள்ளைய நெகத்தில் மண்ணே படாமல் நான் வளர்த்துட்டேன். இல்லை, அந்த பிள்ளைகள் தன்னுடைய எந்திரிச்சு எப்படி அவர்கள் பிறந்து தன்னுடைய காலை கையை ஊனி மேலே எந்திரிச்சாங்களோ அது மாதிரியே வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் அவர்களாகவே உழைத்து முன்னேற அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நாம் பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.